அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு குட்டி கதை சொல்றாரு. அந்த குட்டி கதையோட கான்செப்ட் என்ன? ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன்றது விஜய் தான். அவர் டிவி கேன்றாரு, பட் அந்த சின்ன பையன்றது விஜய் தான். ஒரு பெரிய எதிரிய வீழ்த்தாருன்றதை விட கரெக்டா வழி கொண்டு வராரு. இவனால முடியாது, எல்லாருமே ஏளனம் பண்றாங்க, கேலி பண்றாங்க, பட் அதெல்லாம் மீறி அந்த சின்ன பையன் செஞ்சு காட்டலாம் அப்படின்ற கான்செப்ட் தான். இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் பெரிய இஷ்யூவே கிடையாது. அதிகாரத்தை கைப்பற்றணும்னா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான். ஒரு பெண்ணா ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை, எவ்வளவு அவமானங்களை ஃபேஸ் பண்ணிப்பாங்கன்னு பாத்திருப்பீங்க. கருணாநிதி அவர்களும் அதே மாதிரி நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணிருப்பாரு. எதுவும் நடக்காம சும்மா ஈஸியான நீங்க மேல வந்துட முடியாது. நீங்க ஹைப்பர் சென்சிட்டிவா இருக்கீங்க. ஆனா பொலிட்டிக்கல் பவரை நீங்க பெற்றெடுக்கணும்னா ஈஸியா நடக்காது. நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணி தான். இதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் பொலிட்டிக்ஸ்ல இன்னொன்னு நான் சொல்றேன், நான் ஒரு இஷ்யூவே கிடையாது. நிஜமான இஷ்யூ தான் இஷ்யூ. தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி பேசி தான் என் டைம் நான் வேஸ்ட் பண்ணும். நான் பாட்டுக்கு வந்து என்ன பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. தமிழ்நாடு இஸ் விஜய், விஜய் இஸ் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, விஜயை நீங்க அவமானப்படுத்துறது தமிழ் மக்கள் அவமானப்படுத்துற மாதிரின்றாரு. என்ன கதை? ஒரு இண்டிவிஜுவல் தன்னை ஒரு மாநிலத்தோட ஒப்பிட்டு பேசுறது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். ஒரு இண்டிவிஜுவல்ன்றது ஒன் சிங்கிள் லைஃப். ஒரு மாநிலம்ன்றது 8 கோடி மக்கள். சோ ஒரு இண்டிவிஜுவலை 8 கோடி மக்களோட ஈக்குவேட் பண்றதுன்றது எவ்வளவு மடத்தனமான விஷயம். அத கூச்சு நாச்சமே இல்லாம பேசுறாரு. ஒரு பீப்புள், ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்தா கூட நீங்க சொல்லலாம். ஒரு சிஎம் சொல்றாரு, ஒரு எம்பி எம்எல்ஏ சொல்றாரு, ஒரு லாஜிக் இருக்குன்ற. ஆனா இருக்கு, உங்களை நீங்க குளோரிஃபை பண்ணி பேசுறதா சினிமால வச்சுக்கணும். இது அரசியல். அரசியல்ல வரும்போது நீங்க ஹம்பிளா இருக்கணும். ஏன்னா நீங்க மக்கள் சேவைக்காக இங்க வந்திருக்கீங்க, மக்களுக்காக நீங்க வேலை பார்க்கணும். நீங்க பீப்புள் சர்வன்ட். நீங்க வரதே மாசத்துக்கு ஒருக்காதான். அப்படி வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? மக்கள் பிரச்சனைகளை பேசணும், இஷ்யூஸை பேசணும், ஏதோ ஒண்ணு ஆக்கப்பூர்வமா பேசணும். மேடைக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்க பஞ்சாயத்தை பேசிட்டு இருந்தா, நாங்க இங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களை டார்கெட் பண்றாங்க, எல்லாரும் நம்மள தான் அட்டாக் பண்றாங்க, ஃபுல்லா உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன கடவுளா? நீங்க இப்படி ஒரு அரசியல் நீங்க பண்ணணுமா என்ன? அதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க வீட்டுல உட்காந்து நல்ல ரூம்ல எல்லாம் லைட்டா போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்து உங்களே பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கலாம். பேட்டி கொடுக்க மாட்டாராம், மீடியாவோட இன்டராக்ட் பண்ண மாட்டாராம். ஆனா ஆஃப் த ரெக்கார்ட் அவர் பேசுவாராம். எல்லா இடத்துலயுமே உங்களை தான் நீங்க சென்டர் பண்ணி பொலிட்டிக்ஸ் பண்றீங்க. மக்களோட பிரச்சனையே பேசல. 41 பேர் இறந்ததை பத்தி பேசல, ஆனா உங்களை பத்தி பாதி நேரம் பேசுறீங்க. பேசுற 30 நிமிஷத்துல 15 மினிட்ஸ் உங்களை பத்தி பேசுறீங்க. விஜய் இஸ் தமிழ்நாடா? அப்ப விஜய் பிறந்ததுக்கு முன்னாடி தமிழ்நாடு எங்க இருந்துதான்? பெரிய என்னமோ இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு பிறந்தது மாதிரி விஜய் இஸ் தமிழ்நாடு. இதெல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கணும் இந்த பேச்செல்லாம் பேசுறதுக்கு. அப்ப 8 கோடி மக்கள் என்ன எதுக்கு இருக்கீங்க? நீங்க இங்க இருக்கக்கூடிய சாதா தமிழ்நாட விட ஒரு இன்ச்சு கூட பெரிய ஆள் கிடையாது. நீங்களும் இன்னொரு தமிழ் தான். அங்க 41 பேர் இறந்தாங்க பாருங்க. அவங்களோட உயிருக்கும் உங்க உயிருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம ஏதோ ஸ்பெஷல் நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த இறந்தவர்களோட நம்ம ஸ்பெஷல். 41 பேரை பத்தி ஒரு தடவை பேச முடியல, ஆனா இவரை பத்தி 400 தடவை பேசுவாராம். என்ன எல்லாரும் கார்னர் பண்றாங்க நீங்க பாக்குறீங்க. 41 பேர் உயிரை விட்டுருங்க, அவன் விக்டிம் இல்லையா? அப்ப உன்னை விட அவன் எவ்வளவு பெரிய விக்டிம். அப்ப அவனை பத்தி அப்ப நீ பேசணும்ல. அப்ப நீ எப்படி அரசியலை பாக்குற? உங்க லைஃப் அவனோட லைஃப் விட ஏதோ ஒரு வகையில ஸ்பெஷல் பாக்குறீங்க. அப்ப என்ன மதிக்காத ஒருத்தர் நான் எப்படி தலைவனா எடுத்துக்க முடியும்? என் மேல உங்களுக்கு மரியாதையே இல்லையே. அப்ப ஒரு பிரச்சனை இருக்கு, அத ஒரு பிரச்சனையா நீங்க பாக்குறீங்க. அப்ப அந்த பிரச்சனையால ஒரு பாதிப்பு மக்களுக்கு ஏற்படும் போது ஏன் அந்த மக்களோட நிக்க கூடாதுன்னு கேட்கணும். அதான் நாங்க ஜெயிச்ச பிறகு ஒரு கிராமத்துக்கு போகணும். நீங்க முதல் வாங்க, அதுக்கப்புறம் உங்களை ஜெயிக்க வைக்கலாமா வேண்டாமாட்டதான் முடிவு பண்றோம். அது அரசியல்ல இருந்து பழந்துன்னு கொட்டப்பட்டவங்க அப்படி பேச மாட்டாங்க. உலகத்தையே ஆண்ட தலைவர்கள், மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் அப்படி பேச மாட்டாங்க.